ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் பசுமை புத்தாய்வு திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது க்ரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபெல்லோஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். environment.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் வாட்ஸ் நியூஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் க்ரீன் ஃபெல்லோ அண்டர் சீஃப் மினிஸ்டர் க்ரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் ஃபேஸ் 2ன்னு ஜஸ்ட் இதில் போயிட்டு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தமிழக அரசு சார்பில் சிஎம் க்ரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் பார்த்தா 2 இயர்ஸுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபேஸ் 2க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க 2025 to 27. ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது பசுமை தோழர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 38 பேரை பார்த்தா சைட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 65,000 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் பயணப்படிக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 75,000 ரூபாய் உங்களுக்கு இருக்க போகுது. பதவிக்காலம் மொத்தமாக 2 வருஷம் ஃபெல்லோஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அறிவுசார் ஆலோசகர், அதாவது ஆற்றல்சார் கல்வி நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகம், அவங்க மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 24/5/2025 7/6/2025 வரைக்கும் இந்த ஒரு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தா த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிக்ஸ் டு அச்சீவ் த பெஸ்ட் இன் கிளாஸ் குட் கவர்னன்ஸ் இன் ஆல் ஸ்பேர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இயர்க்கான ஒரு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஸோ யங் ப்ரொஃபஷனில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த பசுமையாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபெல்லோஷிப்பை உருவாக்கி அதை எல்லா டிஸ்ட்ரிக்ட் முழுக்க இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த க்ரீன் ஃபெல்லோ ரோல் வில் பி அசிஸ்ட் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன் ஆல் சப்ஜெக்ட் தட் ஃபேல் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் த அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு நபர் சைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இதனால் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும். என்னமான பெனிஃபிட் இருக்குன்னு அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். A total of 38 green fellows will be selected under CMGFS the key result area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா நாலேஜ் இன் ஆன் ஏரியாஸ் ரிலேட்டட் ஆன் என்வரன்மெண்ட் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம இதுக்கான தகுதி என்ன, உங்களுக்கான இந்த ஜாப் எப்படி இருக்க போகுது அதை பற்றிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்டு ஆன் த மெரிட் அடாப்டிங் எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோட் இன் அகாடமிக் இன்ஸ்டியூஷன். ஸோ மார்க் அடிப்படையில் தான் உங்களை செலெக்ஷன் பண்ணப்படும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே தான் நடக்கும் அப்படின்றதையும் இதன் மூலமாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்தியா கேண்டிடேட்டாக இருக்கட்டும். ஸோ இந்தியாவில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நாலேஜ் ஆஃப் தமிழ் மற்றும் இங்கிலீஷ், தமிழ் மற்றும் ஆங்கிலம் கேட்டிருக்காங்க. ஓரல், ரிட்டன், ஸ்போக்கன் 3மே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷனை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ஃபெல்லோ மொத்தமாக 2 வருஷம் இருக்க போது. கல்வி தகுதி, அதாவது முதல்ல என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. எனி யூஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித்து 70% டிகிரியில் நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க, என்வால்மெண்டல் சயின்ஸ் முடித்தவங்க, மேனேஜ்மெண்ட் எக்காலஜி முடித்தவங்க, ஃபாரஸ்ட்ரி, வைல்ட் லைஃப், பப்ளிக் பாலிசி, என்வால்மெண்டல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் 70% மார்க் கேட்டிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி மட்டும் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எனி யூஜி டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 2 இயர்க்கான பெய்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதில்னா லைஃப் சயின்ஸ், என்வால்மெண்ட் சயின்ஸ் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பிஜி குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனி யூஜி டிகிரிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் பிஜி டிகிரியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகே, ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 65,000 பெர் மந்த்துக்கும்
அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே. அதுக்கப்புறம் டெசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி லீடர்ஷிப்புக்கான ஸ்கில் கேட்டிருக்காங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங் மற்றும் ரைட்டிங், ஒர்க் பிளேஸு, காலேஜ், ஸ்கூல் அதெல்லாம் போயிட்டு பேசுகிற அளவுக்கு தரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட்டா அனலைசிஸ் மற்றும் விசுவலைசேஷனுக்கான ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 38 வேக்கன்சி. அதில் வந்து பாருங்கள் கேட்டகரி ஜென்ரலுக்கு வந்து ஓசியில் 11, பிசிக்கு 10, பிசி முஸ்லீம் 1, எம்பிசிக்கு 7, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 36. பிஹெச்னா அந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்களுக்கு ஒரு 2, டோட்டலாக 38 டிஸ்ட்ரிக்டில் 38 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. there is no application fees, only online application will be accepted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து டைட்டில் நீங்கள் வந்து ஸோ மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் வந்து 10th மார்க்ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. அதேமாரி மொபைல் நம்பர் வித் வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, இல்லை எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சிஎஸ்டியா அந்த மாதிரி கம்யூனிட்டியை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே உங்களுக்கான கேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து உங்கள் கேஸ்ட்டை கொடுத்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டான நம்பர் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பரையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்குன்னா மட்டும் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களோட டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க. சிட்டி, ஸ்டேட், பின்கோடை தவிர்த்து மீதி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டியில் தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு உங்கள் சிட்டி நேம் என்ன, உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. பின்கோட்னா என்ன பின்கோடு அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அதேமாரி உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மார்க் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு 10th. ஸோ 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்தீங்களோ அதை பர்சன்டேஜில் கொடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிளை நான் மென்ஷன் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து 10th மார்க்ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணிவிட்டு 12th மார்க்ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர். டிப்ளமோ முடிக்கல அப்படின்னா பிரச்சனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிபிஏ எக்ஸட்ராவாக இருக்கீங்க அப்படின்னா என்ன இதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அகாடமிக் டிசிப்ளின் எதெல்லாம் வரீங்க, அதாவது லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். இல்லை சிமிலர் ஃபீல்டு கொடுத்துக்கோங்க. அதேமாரி அதுக்கடுத்து மந்த்து, இயர் எப்போ நீங்கள் டிகிரியை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டிகிரி எப்போ முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் டிகிரி எந்த காலேஜில் படிச்சிட்டோ அந்த காலேஜை மென்ஷன் பண்ணிவிட்டு சிட்டி கேட்டிருக்காங்க. டிகிரி எந்த சிட்டியில் படிச்சிங்க, டிகிரி எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, கண்ட்ரி எந்த, அதாவது டிகிரி எந்த கண்ட்ரியில் படிச்சிங்க, எந்த பின்கோடு அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. காலேஜில் எந்த பர்சன்டேஜோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் முடிக்கல அப்படின்னா நில் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் பற்றி கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷனை செட் பண்ணிட்டு அகாடமிக் டிசிப்ளின் எது வருதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதேமாரி அந்த பிஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, சிட்டி நேம் என்ன, ஸ்டேட் என்ன, கண்ட்ரி என்ன, பின்கோடு என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிஜிக்கான பர்சன்டேஜ் நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே. எனி அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பெய்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் எந்தமான பதவியில் இருந்தீங்க, எந்த ரோலில் இருந்தீங்க, ஸோ நேம் ஆஃப் த ரீசன், இப்போ ரீசன்ட் எம்ப்ளாயராக யார் இருக்காங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எஸ்ஏ மாரி வந்து கேட்டிருக்காங்க.
ஜஸ்டிஃபை யுவர் கேண்டிடேட்டர் அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் ஷுட் இன்க்ளூட் ஹவு த சிஎம்ஜிஎஃப் ஃபிட்ஸ் யுவர் கரியர் கோல், அதாவது உங்களுக்கு இந்த ஃபெலோஷிப் வந்து எப்படி ஃபிட் ஆகும், எந்த கரியர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. தெரிலன்றவங்க ChatGPT பயன்படுத்தி அதுக்கான எஸ்ஏ ரைட் பண்ண பாருங்கள். 500 வேர்ட்ஸு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எஸ்ஏ 2 கேட்டிருக்காங்க. இன் 500 வேர்ட்ஸ் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் என்விரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி மற்றும் கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒரு எஸ்ஏ கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து டைப் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தா சைட் பண்ணலாம். மொத்தம் 38 கொடுத்துருக்காங்கன்னா ஏதாச்சும் எந்த 3 டிஸ்ட்ரிக்டில் வேலையை வேணுமோ அந்த 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. எந்தமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது என்விரான்மெண்ட்டில் அதையும் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். தெளிவாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தா ஃபில் பண்ண பாருங்கள். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள், இல்லை வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.